Kadaai lovers, welcome to Kadaai Kaadhal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் முட்டை இட்லி உப்மா. அது லெஃப்ட் ஓவர் இட்லிஸ்ல பண்ண போறோம். லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் எடுத்து வெச்சுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், 2 வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வெச்சுக்கோங்க, ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், இட்லி பொடி 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 முட்டை. இப்போ நம்ம இட்லி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இது நம்ம ரஃபாக குக் பண்ணாலே போதும். இவ்வளோ அளவு சேர்க்கணும் அவ்வளோ அளவு சேர்க்கணும்லாம் கிடையாது. நம்ம லெஃப்ட் ஓவர் இட்லிஸில் தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கடலைப்பருப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த க்ரன்ச்சினஸ் வரும். இப்போ நம்ம கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் இட்லிஸ், லெஃப்ட் ஓவர் ரைஸில் நம்ம பண்ணுற எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே அதை சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம லெஃப்ட் ஓவர் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு டொமேட்டோ எடுத்து வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மோஸ்ட்லி பண்டிகை காலத்தில் நம்ம நிறைய இட்லி இந்த மாதிரி மார்னிங் எந்திரிச்சதும் இட்லி செஞ்சுட்டு அதுக்கு நம்ம மட்டன் குழம்போ இல்லை ஏதோ வச்சு நம்ம செய்வோம். அப்போ நிறைய இட்லி மிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆப்ஷனல் தான், அது இல்லாமலே நீங்கள் செய்யலாம். ஆனால் எக் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணுற சால்ட் இந்த எக் அண்ட் அனியன்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இட்லியை ஆட் பண்ணிக்கலாம். இட்லியை நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வைக்க வேணாம், இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கொத்தி விட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். இது ஒரு லைட்டான ஃபுட் தான், ரொம்ப ஹெவியாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுடுறேன், அப்போ தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லி பொடி அதை நல்லா தூவி விட்டுக்கோங்க. இட்லி பொடி ரெசிபியும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அகெயின் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக பூ மாதிரி வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை இட்லி உப்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிள் டிஷ்ஷஸ்லாம் நம்ம கற்று வச்சுக்கிட்டோன்னா நம்ம வெரைட்டியாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அவ்வளோதான், ஹாட்டாக நல்லா சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.